விசுவாசமா இருக்கிற ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமுக்கு ஒரு உறவு இருந்துச்சு. யாரு? லோத்து. ஆதியாகமம் 12:4. ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராய் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் பலிகடக்கிற லோத்து கேட்டிருப்பான், சித்தப்பா அல்ல பெரியப்பா எங்கேப்பா போறீங்க? அவர் சொல்ல, ஆண்டவர் சொல்றார் எங்களை போக சொல்லி நாங்கள் போறோம், சாராய் அம்மா எல்லாம் போறோம் என்று சொல்லிக்கல. இவன் கேட்டிருப்பான், ஐயோ நானும் பாரு என்ன கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லிக்கல. இந்த ஆபிரகாம் இவனில் அன்பு வச்சு என்ன செய்கிறான்? லோத்துவை கூட்டிக் கொண்டு போகிறான். உறவுகளாக போகிறாங்க. பொழுது ஒரு பிரச்சனையும் வரவில்லை, சந்தோஷமா போறாங்க. சில உறவுகள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், 2 பேருக்கும் சொத்து பெருகுது. என்ன பெருகுது? சொத்து. இப்ப இந்த ஆபிரகாமோட லோத்து போய்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆளா வாரான். இப்ப லோத்து கேட்டிருப்பான், பெரியப்பா எனக்கு ஒரு ஆடு தாங்க, நீங்க வளர்க்கிற ஒரு ஆடு ஒன்று தாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன செய்வான்டா, இதை வச்சு வளரு, 2 கிடாயும் ஒரு மாதிரி. அவன் அதை மேய்க்க அது வளர்ந்து 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 என்ன நடக்குது? ஆபிரகாமுக்கு எவ்வளவு சொத்தோ அந்த அளவுக்கு யாருக்கும் பெருகுது? லோத்துவுக்கு. இப்பதானுங்க பிரச்சனை வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு இல்லாத நேரம் பிரச்சனை வரல, சொத்து இல்லாத நேரம் பிரச்சனை வரல. சொத்து வந்தோன அப்பன் பிள்ளை உறவுக்குள்ள என்ன வருகிறது? பிரச்சனை வருகிறது. 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு விறகு வெட்டி அந்த விறகு காசுல குடும்பங்கள் சொந்த பந்தங்களாக கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமாக இருந்தோம். ஆமென். ஆனா இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனா பிரச்சனை, பெரியப்பனுக்கும் பராமகனுக்கும் இடையில பிரச்சனை. என்ன பிரச்சனை வருகிறது? அவங்களுடைய ஆடுகளை மேய்க்கிறதுல 13 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பணம் பெருகினால் சவுண்டா சொல்லுங்க. பணம் பெருகினால் ஒருமித்து இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஒன்றுமில்லாட்டி இருக்கலாம். ஒரு ஆளு கொண்டு வந்துட்டால் ஒரு ஆளால தாங்கலாம். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்பி நாங்கள் வாழுவோம். ஆமென். அப்பத்தையும் தண்ணியும் அளந்து தாங்க என்று கேட்போம். அல்லேலூயா. அன்றாட உணவை அன்றாடம் தந்தருளுங்க என்று கேட்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்தி பெருகிவிட்டது, பணங்கள் பெருகிவிட்டது, சொத்துக்கள் பெருகிவிட்டது. ஒற்றுமையாய் இருக்க முடியவில்லை, ஒரு மனமாய் இருக்க முடியவில்லை. என்ன நடக்குது? அங்கே லோத்து என்ற மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் என்ற மேய்ப்பருக்கும் இடையில கொள்ளுவல் வந்தது, சண்டை வந்தது. இப்ப ஒருவன் சொல்ல, ஏன் உங்க ஆடு எங்கிட்ட வந்தது, மற்றொன்று ஏன் உங்களுடைய ஆடு வந்தது. இது எப்படி வந்தது? ஒன்றுமில்லாத நிலைமையில கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணின பொழுது 2 பேரும் ஐக்கியமா இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் என்ன செய்ய வளர்க்கிட்டாங்க? சண்டை. இப்ப பாருங்கள், ஆபிரகாம் என்ன செய்கிறான்? இந்த ஆபிரகாம் ஆவிக்குரிய ஒரு நல்ல மனுஷனாய் வயசு முதிர்ந்தவனாய் இருந்தபடியால் இந்த பிரச்சனையில் ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்பதை 8வது வசனம் படிங்க. 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டும். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கையை தட்டி. அல்லேலூயா. 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 எல்லாரும் என்ன பார்த்து வலது கையை நீட்டி சொல்லுங்க. பாஸ்டர், நல்லா கையாடுங்க. பாஸ்டர், எங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம்.
ஆபிரகாம் சொல்றான், டேய் எங்களுக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம். நீ யாரு? எந்த பராமகன்? நான் யார்? உண்ட சித்தப்பா, பெரியப்பா. எங்களுக்கு என்ன வேண்டாம்? ஊர் சிரிக்க போதடா, உலகம் சிரிக்க போதடா, எங்களுக்குள்ள என்ன வேண்டாம்? அதுக்கு பிறகு என்ன சொல்ற? வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய தாசர்கள். ஆமென். வாக்குவாதம் வேண்டாம். ஏன் பாஸ்டர் அவருக்கு சைக்கிள் கொடுத்துட்டு எனக்கு சைக்கிள் தரல? ஏன் பாஸ்டர் அவைக்கு அரிசி கொடுத்துட்டு எனக்கு தரல? நாம் சகோதரர்கள். ஆமென். வாக்குவாதம் வேண்டாம். ஹalleluya. வாக்குவாதம் வேண்டாம். ஹalleluya. வாக்குவாதம் வேண்டாம். ஹalleluya. கை கொடுத்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் சகோதரம். நாங்க ரெண்டு பேரும் சகோதரம். வாக்குவாதம் வேண்டாம். காணி பிரச்சனை வேண்டாம். ரோட்டு பிரச்சனை வேண்டாம். ஆட்டு பிரச்சனை வேண்டாம். மாட்டு பிரச்சனை வேண்டாம். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும்படிக்கு கர்த்தரால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஒரு நாள் வரக்கூடாது. அல்லேலூயா. உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் வரக்கூடாது. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது. ஆகவே ஆபிரகாம் என்ன அடுத்த வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். அதான் ஆபிரகாம் ஒரு அருமையான தேவ மனுஷன் என்பதை நிரூபிக்கிறார். அடுத்த வசனம் படியுங்கள். உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். அவர் சொல்லுகிறார், சண்டை பிடிச்ச பிறகு ரெண்டு ஒற்றுமையா இருக்கலாது. நீ என்ன செய்யலாம்? பிரிஞ்சு போகலாம். என்னோட உன்னால இருக்க முடியாது, ஆனா சமாதானமா இருப்போம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. நீ வலதுபுறம் போனால் சவுண்டா சொல்லுங்க. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் அந்த கதை சரி வராது. அந்த கதை அப்படி சொல்லல ஆபிரகாம். ஆபிரகாம் தன் மனசுக்குள் ஒரு திட்டத்தை வச்சுட்டு முடிவு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? நான் ஆண்டவரை நம்பி வாழுகிறவன். உனக்கு வலப்பக்கம் என்ற வலப்பக்கத்தடு, இடப்பக்கம் என்ற இடப்பக்கத்தடு. உனக்கு எது வேண்டாமோ அதுல நான் இருக்கிறேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து, என்னை கனப்படுத்தி, என்னை மகிமைப்படுத்தி, என்னை உயர்த்த என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். எங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். எது உனக்கு வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள். நான் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. சொல்லுங்க. நான் விட்டு கொடுக்கிறேன். ஆயத்தமா இருக்கிறேன். யார் சொன்னார்? ஆபிரகாம் சொன்னார். ஆமென். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. ஹalleluya. விட்டு கொடுத்த ஆபிரகாமை கர்த்தர் கெட்டு போக விடவில்லை. ஹalleluya. குடும்பத்துக்குள்ள வருகிற பிரச்சனைகளை பொறுமையாக சமாளிக்க வேண்டும். உறவுகளுக்குள்ள வருகிற பிரச்சனையை விட்டு கொடுத்து சமாளிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க. ஹalleluya. விட்டு கொடுங்க. ஆமென். ஒரு காணி பிரச்சனையா அல்லது ரோட்டு பிரச்சனையா அல்லது ஏதோ பண பிரச்சனை, விட்டு கொடுங்க. மல்ல கட்டாதீங்க. மல்ல கட்டி கொண்டு நிக்காதீங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். ஆமென். கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஹalleluya. லோத்து விட்டு கொடுக்கவில்லை. ஆபிரகாம் சொன்ன உடனேயே ஒரு நல்ல செழிப்பான பூமியை பார்த்து போய் கொண்டான். கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கு எது சரி அதுக்கு போனான். ஆனா என்ன நடந்தது? கடைசியிலே அக்கினியால் அவன் இருந்த இடம் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் நடந்த மனம் தரமோ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. 10,000 ரூபாய்க்காக 15,000 ரூபாய்க்காக 10 வருஷம் 15 வருஷம் விட்டு கொடுக்க முடியாமல், கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாமல், இறங்கி போக முடியாமல் இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.